வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் 4 தேர்விற்கான ஜிகே டெஸ்ட் சீரீஸ். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், கட்டபொம்மனை பற்றிய 41 வினாக்கள், லைன் பை லைன் கொஸ்டின், ஒரு வரி கூட விடாமல் அனைத்து வினாக்களும் இடம்பெற்றுள்ளது. இத்தேர்வை எழுதி பயன்பெறுங்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், ஷேர் ஆகும். வீடியோ ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஸ்ட் எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை யார்? உண்ணாது வினாவிற்கான சரியான விடை ஜெகவீர பாண்டியன். இரண்டாவது வினா, எத்தனை வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் கட்டபொம்மன்? எத்தனை வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் கட்டபொம்மன்? இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை 30 வயது. மூன்றாவது வினா, கட்டபொம்மன் எந்த பகுதியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? கட்டபொம்மன் எந்த பகுதியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? மூன்றாவது வினாவிற்கான சரியான விடை பாஞ்சாலங்குறிச்சி. நான்காவது வினா, கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதியவர்கள் யார்? கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதியவர்கள் யார்? நான்காவது வினாவிற்கான சரியான விடை ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன், ANB. ஐந்தாவது வினா, கம்பெனியுடன் நவாப் எப்பொழுது உடன்படிக்கை செய்து கொண்டார்? கம்பெனியுடன் நவாப் எப்பொழுது உடன்படிக்கை செய்து கொண்டார்? சரியான விடை 1781. ஆறாவது வினா, எத்தனை பங்கு வரியில் நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது? எத்தனை பங்கு வரியில் நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்புக்கும் என ஒதுக்கப்பட்டது? ஆறாவது வினாவிற்கான சரியான விட 6 1 பங்கு வரி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏழாவது வினா, எதன் காரணமாக வரி வசூலிக்கும் மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் கட்டுப்பாட்டிற்குள் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது? எதன் காரணமாக வரி வசூலிக்கும் மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் கட்டுப்பாட்டிற்குள் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது? ஏழாவது வினாவிற்கான சரியான விடை மைசூர் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டதன் காரணமாக கம்பெனியாருடன் செய்த உடன்படிக்கை. மைசூர் திப்பு சுல்தானுடன் ஆற்காட்டு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்ததன் காரணமாக கம்பெனியாருடன் செய்த உடன்படிக்கை. எட்டாவது வினா, பாளையங்களில் வரி வசூலிக்க கம்பெனி யாரை நியமித்தது? பாளையங்களில் வரி வசூலிக்க கம்பெனி யாரை நியமித்தது? எட்டாவது வினாவிற்கான சரியான விடை ஆட்சியாளர். ஒன்பதாவது வினா, ஆட்சியாளர்கள் வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினார்களா? ஆட்சியாளர்கள் வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினார்களா? ஆம். பத்தாவது வினா, கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவைத் தொகை எத்தனை பக்கோவடாக இருந்தது? கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவைத் தொகை எத்தனை பக்கோடாவாக இருந்தது? சரியான விடை 3310. 11வது வினா, ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்த ஆண்டு? ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்த ஆண்டு? சரியான விடை 1798 ஆகஸ்ட் 18. 12வது வினா, கட்டபொம்மன் எந்த இடங்களிலெல்லாம் ஜாக்சனை சந்திக்க முயற்சித்தார்? கட்டபொம்மன் எந்த இடங்களில் எல்லாம் ஜாக்சனை சந்திக்க முயற்சித்தார்? சரியான விடை குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். 13வது வினா, ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு? ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு? சரியான விடை
1798 செப்டம்பர் 19. 14வது வினா, ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார்? ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார்? சரியான விடை 3 மணி நேரம். 15வது வினா, கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? சரியான விடை சிவசுப்பிரமணியனார். 16வது வினா, தப்பித்து செல்ல உதவியர் யார்? கட்டபொம்மனிற்கு தப்பித்து செல்ல உதவியவர் யாருன்னு கேட்குறாங்க. 16வது வினாவிற்கான சரியான விடை ஊமைத்துரை. 17வது வினா, ராமநாதபுர கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் கொல்லப்பட்டார்? ராமநாதபுர கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் கொல்லப்பட்டார்? சரியான விடை கிளார்க். 18வது வினா, ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் யார்? ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் யார்? 18வது வினாவிற்கான சரியான விடை சிவசுப்பிரமணியன். 19வது வினா, ஜாக்சன் தன்னை எவ்வாறு அவமானப்படுத்தினார் என்பதை எந்த குழுவிற்கு கட்டபொம்மன் தெரிவித்தார்? ஜாக்சன் தன்னை எவ்வாறு அவமானப்படுத்தினார் என்பதை எந்த குழுவிற்கு கட்டபொம்மன் தெரிவித்தார்? சரியான விடை மதராஸ் ஆட்சி குழு. 20வது வினா, சிவசுப்பிரமணியனாரை விடுவித்தும் ஜாக்சனை பணி நீக்கம் செய்த ஆளுநர் யார்? சிவசுப்பிரமணியனாரை விடுவித்தும் ஜாக்சனை பணி நீக்கம் செய்த ஆளுநர் யார்? சரியான விடை எட்வர்ட் கிளைவ். 21வது வினா, மதராஸ் குழுவின் முன்பாக கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கிய ஆண்டு. மதராஸ் குழுவின் முன்பாக கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கிய ஆண்டு. சரியான விடை 1798 டிசம்பர் 15. 22வது வினா, ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் யார்? சரியான விடை லோசிங்டன். 23வது வினா, தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள் யார்? சரியான விடை கோபால நாயக்கர், எதுல் நாயக்கர். 24வது வினா, தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? 24வது வினாவிற்கான சரியான விடை மருது பாண்டியர். 25வது வினா, தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? 25வது வினாவிற்கான சரியான விடை மருது பாண்டியர். 26வது வினா, மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை யார் தடுக்க முயன்றார்? மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை யார் தடுக்க முயன்றார்? 26வது வினாவிற்கான சரியான விடை லோசிங்டன். 27வது வினா, கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார்? கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார்? 27வது வினாவிற்கான சரியான விடை சிவகிரி. 28வது வினா, சிவகிரி பாளையத்தினர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தனர்? சிவகிரி பாளையத்தினர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தனர்? சரியான விடை கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தனர். 29வது வினா,
மே 1799 மதராஸிலிருந்து எந்த பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி செல்ல உத்தரவிட்டார்? மே 1799 மதராஸிலிருந்து எந்த பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி செல்ல உத்தரவு விட்டார்? சரியான விடை வெள்ளஸ்லி பிரபு. 30வது வினா, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகைக்கு தலைமையேற்றவர் யார்? பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகைக்கு தலைமையேற்றவர் யார்? 30வது வினாவிற்கான சரியான விடை பானர்மன். 31வது வினா, கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை பானர்மன் வழங்கிய ஆண்டு? கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை பானர்மன் வழங்கிய ஆண்டு 1799 செப்டம்பர் 1. 32வது வினா, பானர்மன் எந்த ஆண்டு முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார்? பானர்மன் எந்த ஆண்டு முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார்? 32வது வினாவிற்கான சரியான விடை 1799 செப்டம்பர் 5. 33வது வினா, பானர்மன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார்? பானர்மன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார்? 33வது வினாவிற்கான சரியான விடை ராமலிங்கர். 34வது வினா, கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் யார் கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் யார் கைது செய்யப்பட்டார்? 34வது வினாவிற்கான சரியான விடை சிவசுப்பிரமணியனார். 35வது வினா, கட்டபொம்மன் எங்கு தப்பிச் சென்றார்? கட்டபொம்மன் எங்கு தப்பிச் சென்றார்? 35வது வினாவிற்கான சரியான விடை புதுக்கோட்டை. 36வது வினா, கட்டபொம்மன் எந்த அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு பிடிபட்டார்? கட்டபொம்மன் எந்த அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு பிடிபட்டார்? 36வது வினாவிற்கான சரியான விடை எட்டயபுரம், தூத்துக்குடி. ANB. 37வது வினா, சிவசுப்பிரமணியனார் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியனார் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? 37வது வினாவிற்கான சரியான விடை 1799 செப்டம்பர் 13. 38வது வினா, சிவசுப்பிரமணியனார் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியனார் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? 38வது வினாவிற்கான சரியான விடை நாகலாபுரம். 39வது வினா, பானர்மன் விசாரணை என்ற பெயரில் பாளையக்காரர்களின் முன்பு கட்டபொம்மனை எப்பொழுது விசாரணை செய்தார்? பானர்மன் விசாரணை என்ற பெயரில் பாளையக்காரர்களின் முன்பு கட்டபொம்மனை எப்பொழுது விசாரணை செய்தார்? 39வது வினாவிற்கான சரியான விடை அக்டோபர் 16. 40வது வினா, கட்டபொம்மன் எந்த மரத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மன் எந்த மரத்தில் தூக்கிலிடப்பட்டார்? சரியான விடை புளிய மரம். 41வது வினா, கட்டபொம்மன் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மன் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? 41வது வினாவிற்கான சரியான விடை கைத்தாறு. 41 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா TNBC.